சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சிலிண்டர் விற்பனையில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கவும், அரசின் மானியம் சரியான நபர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும் KYC அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்ட நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த KYC அப்டேட் செய்வது ஏன் இவ்வளவு முக்கியம் என்றால், மாதம் ஒன்றுக்கு 25 லட்சத்திற்கும் அதிகமான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ஒருவர் பெயரில் பல இணைப்புகள் இருப்பது, இறந்தவர்களின் பெயரில் தொடர்ந்து சிலிண்டர் பெறுவது மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்களை கள்ள சந்தையில் ஹோட்டல்களுக்கு விற்பது போன்ற முறைகேடுகளை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். இந்த KYC அப்டேட்டை நீங்கள் இன்னும் முடிக்கவில்லை என்றால் உடனடியாக முடித்து விடுவது அவசியம். காரணம், இந்த அப்டேட்டை செய்யாதவர்களுக்கு மானிய விலையில் சிலிண்டர் வாங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். மேலும் சரிபார்ப்பு இல்லாத வாடிக்கையாளர்களின் புதிய சிலிண்டர் புக்கிங் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படவும் வாய்ப்புள்ளது. இதை எப்படி அப்டேட் செய்வது? இதற்கு 2 எளிய வழிகள் உள்ளன. முதல் வழி, உங்கள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று உங்கள் ஆதார் அட்டையை காட்டி கைரேகையை பதிவு செய்து மிக எளிதாக இந்த KYCயை முடித்துவிடலாம். இரண்டாவது வழி, வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் போன் மூலமாகவே இந்த அப்டேட்டை செய்வது. நீங்கள் இந்தியன் சிலிண்டர் பயன்படுத்தினால் இந்தியன் ஆயில் 1 என்ற செயலியையும், பாரத் கேஸ் பயன்படுத்தினால் ஹலோ BBCL என்ற செயலியும், HP சிலிண்டர் பயன்படுத்தினால் HP பே என்ற செயலியும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதில் உங்கள் மொபைல் எண்ணை பதிவு செய்து KYC அப்டேட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து கேட்கப்படும் விவரங்களை கொடுத்தால் சில நிமிடங்களிலேயே உங்கள் KYC அப்டேட் ஆகிவிடும். ஆக மத்திய அரசு வழங்கியுள்ள இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி வரும் 31ஆம் தேதிக்குள் உங்கள் KYC அப்டேட்டை முடித்து தடையின்றி மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள்.